அன்பர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேன் தொல்காப்பிய தொண்டன் கலைமாமணி முனைவர் பத்மநாபனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து குமரகுருபரர் அருளிய நீதிநெறி விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அவர் கல்வியை பற்றிய சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் இரண்டாவது பாடலாக இப்போது நாம் வெண்பாவை பார்ப்போம். தொடங்கும் கால் துன்பமாய் இன்பம் பயக்கும். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும். மடம் கொண்டு அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிழாய் பிற்பயக்கும் பீழை பெரிது என்கிறார். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், கல்வியையும் காமத்தையும் ஒப்பிட்டுக் கொள்கிறார். கல்வி தொடங்கும் போது துன்பமாக இருக்கும் என்கிறார். அண்மையில் பாரதிதாசன் அவர்கள் கூறும்போது, இப்போ நமது புரட்சிக்கவிஞர் சொல்லும்போது, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை மலைவாழை அல்லவோ கல்வி என்பார். ஒரு பாடல் வரும்போது, நெல்லிக்காய் தின்றால் துவர்ப்புத்தான் தோன்றும், தின்ற பின்னே இனிப்பது போல் கல்வி வரும். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது புறநானூறு. அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று கூறும் புறநானூறு. அந்த வகையில் தொடக்கத்தில் நம் பிள்ளைகள், சில பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல அஞ்சுவார்கள். அந்த வகையில் பள்ளிக்கு செல்ல அஞ்சும்போது பெற்றோராகிய நாம் அந்த குழந்தைக்கு கல்வியின் அவசியத்தை சொல்லி, கல்வியின் இன்றியமையாமை சொல்லி அதை பள்ளிக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமையாகும். அதைத்தான் இங்கே குமரகுருபரர் தொடங்குங்கால் துன்பமாய் பிறகு இன்பம் பயக்கும் உள்ளபடியே கல்வி பாடசாலைக்கு எடுப்பில் போகும்போது துன்பமாக இருப்பது போல தோன்றும். இப்போது அந்த நிலைமைக்கு கல்வி ஆளாகி இருக்கிறது. முன்பெல்லாம் அந்த நிலைமை இல்லை. இப்போது கல்வி கூடங்கள் வணிக நிறுவனங்கள் ஆகிவிட்டன. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கமர்ஷியல் ஓரியன்ட் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆளாகிவிட்டது. அதனால் வெளிநாட்டு கல்வியை இப்போது நாம் பார்க்கின்ற போது இந்த அளவுக்கு இந்திய கல்வி போல் அவ்வளவு கொடுமையாக இல்லை. இங்கே முதல் வகுப்பு படிக்கும் மாணவனே நமது இந்தியாவில் முதுகு வலி வரும்படி நூல்களை தூக்கிச் செல்கிறான். மூளை வளர்கிறதோ இல்லையோ, ஆனால் முதுகு வலி வந்து விடுகிறது. அந்த வகையில் இல்லை. அந்த கல்வி அப்படித்தான் செல்கிறது. ஆனால் இந்த கல்வி அவ்வாறு இல்லை. இவர் சொல்லுகின்ற கல்வி துன்பம் இருப்பது போல தோன்றும், ஆனால் பின்னால் இன்பம் பயக்கும். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று கூறியது போல படித்தவர்கள் பின்னால் தான் அரசு செல்லும். மடம் கொன்று அறிவு அகற்றும் கல்வி. இங்கே அகற்றும் என்பது விரிவாக்கும், விரிவுபடுத்தும். அகற்றும் நீக்குதல் என்ற ஒரு பொருள். ஆனால் இங்கே அவர் சொல்வது அறிவை விருத்தி செய்ய அகண்டமாக்கு என்று கூறுவார் பாரதிதாசன். அந்த வகையில் கல்வி விரிவுபடுத்தும், அறிவை விரிவுபடுத்தும், நமது அறியாமையை நீக்கி நமக்கு அறிவை தரும். முற்றிழா என்பது மகடு முன்னிலை. முற்றிழா என்பது ஆபரணங்களை அணிந்த மிக உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற பெண்ணே. நெடுங்காமம் என்பது நீண்ட தூரம் நிற்கின்ற காமம் என்று பொருள் கொண்டாலும்
இங்கே அந்த நிலையில்லாத காமம்தான் என்பதை குமரகுருபரர் நெடுங்காமம் என்ற சொல்லால் சொல்லுகிறார். நெடுநீர் மறவி மடிதியில் நான்கும். அது இது மனித இன்பம் என்பது நிலைக்கத்தக்க இன்பம் அன்று, சிற்றின்பம். இதனால்தான் இதுக்கு பேரே சிற்றின்பம் வைக்கிறது. பேரின்பம் என்பது கல்வி, சிற்றின்பம் என்பது காமம். முன் பயக்கம் என்றால் அதை சிற்றின்பம் இன்னதென்று எடுத்து சொல்ல முடியாதது. அனுபவிக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் இன்பத்தை பயக்கும். அதற்கு பிறகு அதற்கு இன்பம் இல்லை. அதாவது கண நேரம் நீடிக்கின்ற அந்த இன்பம் முன்பயக்கும் சின்னீர் இன்பம். சின்னீர் சிறிது பொழுது நிலைக்கின்ற இன்பம். ஆனால் அந்த காமம் என்பது பின்னால் துன்பத்தை தரும். பின்னால் தருகின்ற துன்பங்கள் பல என்று குமரகுருபரர் கூறுகிறார். காரணம், துறவி என்ற நிலையில் அவர் பேசுகிறார். ஆனால் உலக உயிர்கள் அனைத்திற்கும் காமம் என்பது பொதுவான தன்மை உடையது. இங்கே காமத்தையும் கல்வியையும் ஒப்பிட்டு சொல்லும்போது ஒருபுடை ஒப்புமையாகத்தான் நாம் இந்த காமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொது நோக்கில் பார்க்கும்போது காமத்தின் சிறப்புகள் வேறு, காமத்தின் தனித்தன்மைகள் வேறு. இங்கே ஒரு துறவி காமத்தை பற்றி கூறும்போது நாம் இந்த காமத்தின் தன்மையை அவர் நோக்கில் நோக்குகிறார். அதாவது உலக பொது பார்வையில் காமம் நிலைக்காது என்பது உண்மையானாலும் அவர் பார்வையில் அவர் ஒப்பிட்டு காட்டும்போது இதைத்தான் காட்டுகின்றார். அதாவது நாரடியார்கள் சொல்லும்போது, ஊரில் எழுந்த உருகழி செந்திக்கு நீரில் குளித்து முயலாகும், நீரில் குளிக்கணும் காமம் சொல்லுமே குண்டேறி ஒழிக்கணும், காமம் சொல்லும் நீரில் குளிக்கணும் காமம் சொல்லுமே குண்டேறி ஒழிக்கணும், காமம் சொல்லும் என்று சொல். அந்த வகையில் காமம் என்ற சொல்லுக்கு குமரகுருபரர் இந்த இடத்தில் அதற்கு பொருத்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது நிலை இல்லாதது காமம் உண்மைதான். அந்த வகையில் பார்க்க போன உண்மைதான். உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா உயிரினுக்கும் பொதுவாகி இந்த காமம் நிலைத்து நிற்காதது. ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு காமம் என்பது இருக்கவும் கூடாது மனிதனுக்கு. ஆனால் கல்வி என்றும் உதவும். அந்த வகையில் பின்னால் வருத்தத்தை தருகின்ற கல்வி இல்லை, எப்போது இன்பத்தை தருகின்ற கல்வி. ஆனால் காமம் முதலில் இன்பம் பயப்பதாக தோன்றி பின்னால் அது துன்பத்தை பயக்கும். காமம் என்பது சிற்றின்பம், கல்வி என்பது பேரின்பம் என்று கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் கல்வியையும் காமத்தையும் ஒப்பிடும் குமரகுருபரர் சுருக்கமாக சொல்லப்போனால், கல்வி பெரியது, காமம் சிறியது. கல்வி நிலையானது, காமம் நிலையற்றது. கல்வி தருகின்ற இன்பம் நிலைத்த இன்பம், காமம் தருகின்ற இன்பம் நிலைக்காத இன்பம். கல்வியால் எந்த துன்பமும் இல்லை, காமத்தால் பல துன்பங்கள் உண்டு. இவ்வாறு பலவாறு அடுக்கிச் சொல்கிறார். அந்த வகையில் இங்கே நாம் காமத்தை விட கல்வி பெரியது என்பதை இங்கே எடுத்து சொல்கிறார். அவர் எடுத்து சொல்லும்போது அதை ஒப்பிட்டு காட்டுகின்ற வகையில் இந்த காமத்தையும் கல்வியையும் ஒப்பிட்டு கூறுகிறார். இந்த நிலையில் நாம் கல்வியை விட காமம் சிறியது, கல்வி மிக பெரியது. அதனால் இந்த கல்வியை நாம் எப்போதும் கற்க வேண்டும். யாதானும் நாடாமல் ஓடாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று வள்ளுவர் குறிப்பிடுவது போல இந்த கல்வியை தொடர்ந்து கற்று நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம், என்றும் கற்றுக்கொண்டிருப்போம், என்றும் மாணவராக இருப்போம் என்று கூறி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.